வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த முதல் நாளே விஜய் சந்திக்க போகும் 3 பிரச்சனைகள். அதனைத் தொடர்ந்து விஜய் அறிவிக்கும் முதல் திட்டம் என்னவென்று இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ரேஷன் அட்டை மற்றும் விஜய் அறிவிக்கும் அனைத்து அறிவிப்புகளையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அசத்தலான வெற்றியுடன் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருடம் ஆளப்போகிறது. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் தருணம் நெருங்கி வரும் வேளையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி பெறுவது ஒரு சவால் என்றால் ஆட்சியை நடத்துவது முற்றிலும் வேற சோதனை. முதலமைச்சர் சீட்டில் அமைந்த முதல் நாளிலே விஜய்க்கு முன்னிருக்கும் 3 முக்கிய பிரச்சனைகள் அவரது ஆட்சியின் ஆரம்பத்திலேயே சவால் மிக்க ஒன்றாக மாறும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றனர். விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளில் மக்கள் உடனடி பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நிதி, சப்ளை மற்றும் நிர்வாக சிக்கல்கள் புதிய அரசுக்கு கட்டாயமாக வரும். இதில் முக்கியமான 3 திட்டங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம் இல்லத்தரசிகளில் சமையல் செலவை கணிசமாக குறைக்கும். இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் நிதி நிவாரணத்தை தரும். ஆனால் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது பிரச்சனை எரிவாயு சிலிண்டர் சப்ளை தட்டுப்பாடு ஏற்படும். உலக அளவில் ஹர்முஸ் நீரிணை பகுதிகளில் ஏற்படும் பதற்றம் எரிவாயு இறக்குமதியை கடுமையாக பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் சப்ளை தட்டுப்பாடு இருக்கும் நிலையில் இதை விஜய் தலைமையிலான அரசு எப்படி உடனடியாக செயல்படுத்தும்? இந்தியாவில் பெரும்பாலான சிலிண்டர்களை இறக்குமதி செய்யும் நிலையில் விலை உயர்வும் சப்ளை குறைவும் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த இலவச சிலிண்டர்களுக்கு அரசு மானியம் அளிக்க வேண்டிய நிதி சுமை மிகப்பெரியதாக இருக்கும். சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்தால் அரசின் செலவு இன்னும் அதிகரிக்கும். இதனால் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதோ அல்லது படிப்படியாக செயல்படுத்துவதோ என்பது முதலமைச்சருக்கு போகும் விஜய்க்கு முதல் நாளிலே தீர்க்க வேண்டிய கடினமான முடிவாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 200 யூனிட் வரை மின்சாரம் வழங்கப்படும் வாக்குறுதியும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மின்சார கட்டண சுமையிலிருந்து பல குடும்பங்களை விடுவிக்கும் என்பதாலும் இது 2 மாதத்திற்கு ஒரு முறை செலுத்தும் மின் கட்டணம் குறையும். ஆனால் இந்த திட்டத்தின் நடைமுறை சிக்கலை கோடை காலத்தில் தான் வரும். அப்போதுதான் மக்கள் மத்தியில் மின்சார தேவை மற்றும் பயன்பாடு மிக அதிகமாக இருக்கும். குளிர்சாதன பயன்பாடு அதிகரிப்பதால் அரசு அதிக அளவில் மின்சாரம் வாங்க வேண்டியது நிலை ஏற்படும். தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே பெரும் கடும் சுமையில் தத்தளித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வருமானம் குறையும் நிலையில் தற்போது 200 யூனிட் கொடுக்க விஜய் தலைமையிலான தமிழக அரசு வெற்றி கழகம் வாக்குறுதி கொடுத்துள்ளது. இதற்காக அரசு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டியது கட்டாயம் தற்போது உருவாகியுள்ளது. இல்லை என்றால் மின்சாரத்துறையின் நிதி நிலையில் மேலும் மோசமாகும். எனவே 200 யூனிட் இலவச மின்சாரம் எப்படி தொடர்ந்து வழங்க முடியும் என்பது விஜய் தலைமையிலான புதிய அரசு முதல் நாளிலே முக்கிய பிரச்சனையாக அமையும். திருமணம் செய்யும் எளிய பெண்களுக்கு ஒரு சவரன் சுமார் 8 கிராம் தங்கம் மற்றும் தரமான பட்டு சேலை வழங்கும் திட்டம் பெண்களின் திருமண செலவை குறைக்கும் என்று கண்ணோட்டத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த வாக்குறுதி கொடுத்தது. இது சமூக அளவில் முக்கியமான உதவியாக அமையும். ஆனால் தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலை சுமார் 1.22 லட்சம் ரூபாயாக உள்ளது. இந்த திட்டத்தை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அமல்படுத்தினார் அரசுக்கு ஏற்படும் மொத்த நிதிச்சுமை மிகப்பெரிய அளவில் இருக்கும். தங்க விலை உலக சந்தையில் ஏற்ற இறக்கத்திற்கு உள்ளாகும் என்பதால் இந்த திட்டத்தில் செலவு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் மாறுபடும். இதனால் நிதி ஒதுக்கீட்டை சரியாக திட்டமிடுவது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முதல் பெரிய சவாலாக இருக்கும். இந்த 3 திட்டங்கள் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மேம்படுத்தும் வகையில் இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது அரசின் நிதி நிலைமை பாதிக்கும். உலகளவில் எரிவாயு விலை உயர்வு, மின்சார தேவை அதிகரிப்பு, தங்க விலை ஏற்றம் ஆகியவை அரசின் செலவை அதிகரிக்கும். இதனால் நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. மேலும் பிற அரசு திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த முதல் சில மாதங்களின் அரசின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் நிதி நிலைமை சரியாக கையாளவிட்டால் நீண்டகால பிரச்சனை உருவாகும். எனவே விஜய் தலைமையிலான புதிய அரசிற்கு முதல் சோதனை இந்த வாக்குறுதி எப்படி நிலையாக முறையில் அமல்படுத்துவது என்பதுதான். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2500 ரூபாய் திட்டம் இருக்கிறது. அதற்கும் எப்படி செயல்படுத்த போகிறாங்க என்பது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.